சாயிராம். சில நபர்களிடம் வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதிலுக்கே வலிமை அதிகம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய அற்புத மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனி உன்னுடைய வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும், முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் நிச்சயமாக முடித்து வைக்கும். ஆம் என் பிரியமே, நேரமும் உழைப்பும் வீணாய் போனதே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. நீ தொலைத்தது நாட்களை தானே தவிர நம்பிக்கையை அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கை நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தர வல்லது. ஆம் என் பிரியமே, நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தர வல்லது உன்னுடைய நம்பிக்கை. இருட்டை விரட்ட சூரியன் வரும் வரை காத்திருக்காதே என் பிரியமே. உன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு தீக்குச்சியே போதுமானது இருட்டை ஒழித்து விடலாம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றியை யாராலும் இனி தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வெற்றியை யாருமே அழிக்கவே முடியாது. நடந்ததை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல என் பிரியமே. அதை மறந்து உன்னை அழ வைப்பவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவது, சிரித்த முகத்தோடு வாழ்வது மிக மிக சிறந்த வாழ்க்கை. என் அன்பு பிரியமே, காத்திருந்து பார். நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார். நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கான மிகப்பெரிய வெற்றி. பழி சொல்ல தெரிந்த யாருமே உனக்கு வழி சொல்ல போவதே இல்லை. ஆம் என் குழந்தா, உன்னுடைய வாழ்க்கை என்றுமே உன் கையில் தான் இருக்கிறது. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலையே உன்னுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது. விதி என்று நீ எதையுமே விட்டுவிடாதே என் பிரியமே. தொடர்ந்து போராடு. விதி விலக்கு என்று ஒன்று இருப்பதை மறந்து விடாதே. விதிவிலக்கு என்று இருப்பதை நிச்சயமாக மறந்து விடாதே. முந்திக்கொண்ட முதல் செங்கல்தான் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். ஆம் என் பிரியமே, காத்திருந்த செங்கல் கடைசியில் கலசத்தை தொடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உயரங்களை அடைவதற்கு மிக மிக அவசியமான ஒன்று எது தெரியுமா? பொறுமைதான் என் பிரியமே. பொறுமையான குணம்தான். சவால்கள் வரும் பொழுதுதான் நீ கொஞ்சமும் நினைத்திராத அதிசயம் பார்க்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் உன்னிடை ஒளிந்திருப்பதை நீ உணரவும் கொள்வாய். எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம், மிக மிக முக்கியம். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதுதான். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதுதான். தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுதான். முதலில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. பிறகு தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் சுலபமாக. தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் மிக சுலபமாக. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைந்தே தீருவேன் என்ற துணிவே தன்னம்பிக்கை. அந்த வைராக்கியம் உன்னிடத்தில் இருந்து விட்டால் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டலாம் என்ற மன உறுதி உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும். அந்த உறுதி உன்னிடத்தில் இருந்து விட்டால் வெற்றியை விட நீ சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்கிறது. வெற்றி என்பது சிரித்து மகிழ வைக்கும். தோல்வி என்பது சிந்தித்து வாழ வைக்கும். எனவே எதிலும் பயம் கொள்ளாமல்
குழப்பமடையாமல் முற்றிலும் உன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்து கொள். எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து பல வெற்றிகளை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும். என் அன்பு பிரியமே, திட்டமிட்டு உழைப்பவர்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை நம்புவதே கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டே இருப்பவர்கள் திட்டமிடுவதும் கிடையாது, உழைப்பதும் கிடையாது. என் அன்பு பிரியமே, அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்காதே. உன் திறமையை நம்பு, உன்னுடைய உழைப்பை நம்பு. மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். இந்த உலகில் பிழைக்க தெரியாதவர்கள் என்று யாருமே இல்லை என் பிரியமே. பிறரை ஏமாற்ற தெரியாதவர்கள்தான் இன்னமும் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் உன்னிடத்தில் இருந்தாலும் கூட மனிதர்கள் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, இனி வெற்றியை யாராலும் உன்னிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. எல்லாமே உன் வசம்தான். என் அன்பு பிரியமே, இனி யாருமே யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொள். விலகி போனவர்கள் பற்றியே நினைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உன்னோடு இருப்பவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழக கற்றுக்கொள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் செயலாகவே இருக்கும். எப்பொழுதுமே மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல என் பிரியமே. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. என் அன்பு பிரியமே, தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையாக இருக்குமோ எதுவாக இருந்தாலும் மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை யாரிடமும் இருப்பதே இல்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது என் பிரியமே. அர்த்தமே ஆகாது. அதை போலத்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தமும் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படியாப்பட்டவர்கள், எப்படி உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். பின் நீதான் வருத்தப்படுவாய். எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, மிக கூர்மையான வாள் போன்றது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி உனக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கம் உன்னிடத்தில் இருந்தால், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் உன்னிடத்தில் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் பல பேர் மௌனமாகவே இருந்து விடுகிறார்கள். அவர்கள் மௌனத்திற்கு அதுதான் காரணம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சொற்களை சொல்லிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனை செய்து கொண்டே இருக்காதே. நடக்காததை நடந்ததைப் போல நம்பி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். உனக்கு தேவை எதுவோ அதை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை நல்ல வழியில் நான் அழித்து போகிறேன். வழியில் என்ன தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் அதை துடைத்து எறிந்துவிட்டு உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் 8 திசையிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். நீ கீழே விழுந்தாலும் உன்னை கை தூக்கிவிட அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆம் என் பிரியமே, இனி உன்னுடைய வெற்றியை தடுக்க யாராலும் முடியவே முடியாது. எல்லாமே இனி உன் வசம்தான். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றி காட்டலாம்.
வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருகின்ற பொழுதுதான் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள். கேட்டு பெறப்படும் அன்பில் எப்பொழுதுமே உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்காதே. தேவைப்படும் நேரத்தில் மட்டும் கொடுத்தால் போதும். அதுதான் உண்மை. இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு, இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தவறை, நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால் நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு, ஒரு விதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள்.
உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே. பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்த்து விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய்.
உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில், சந்தோஷத்தில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும், நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில்
என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில் அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன், வந்து அருள் புரிவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு, எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய், சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே.